நம்ம ரஹமத் அண்ட் கோல எல்லா விதமான ஃபர்னிச்சர்ஸுமே ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் 3500 ரூபாய்க்கு சோஃபா, 6500 ரூபாய்க்கு வார்ட்ரோப், 9000 ரூபாய்க்கு பீரோ, கல்யாண சிறுவரிசை காம்போவே 49,500 ரூபாய் தான். உங்க வீட்டுக்கு ரொம்ப கம்மியான விலையில இன்வெர்டர் பேட்டரியும் வாங்குறதுக்கு இப்பவே ஆலிவ் பவர் இன்வெர்டருக்கு கால் பண்ணுங்க. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். டெக் பாஸ் சுதர்சன் அவர்கள் மீது இன்றைக்கு வரதட்சணை சம்பந்தமான ஒரு புகார்கள் எழுந்திருக்குது. ஏற்கனவே திருப்பூரில் ரிதன்யாங்கிற ஒரு பெண் வந்து வரதட்சணை கொடுமையால் இன்றைக்கி பெரிய அளவில் தமிழ்நாடு முழுக்க பேசும் பொருளாக ஆயிருக்க நிலையில் ஒரு பிரபல யூடியூபர் சுதர்சன் அவர்கள் மேலே இன்றைக்கு அந்த வரதட்சணை புகார்கள் வந்திருக்குது. அந்த புகார்கள் குறித்து என்னென்ன விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருக்குது, அவர் இன்னைக்கு என்ன நிலைகளில் அவர் இருக்கிறார் அப்படிங்கிற குறித்து தான் இப்போ நம்ம பேச இருக்கிறோம். முதல்ல சுதர்சன் அவர்கள் இன்னைக்கு வரதட்சணை புகார் அப்படின்னா இதுக்கு முன்பே பல சர்ச்சைகள் இருந்திருக்கிறதெல்லாம் பேசப்படுது. முதல்ல டெக் பாஸ் சுதர்சன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்றத குறித்து என்னோட அப்துல் அவர்களும் இருக்கிறாங்க. அப்துல், முதல்ல டெக் பாஸ் சுதர்சன் அப்படிங்கிறவர் யார்? முதல்ல டெக் பாஸ் சுதர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பர்சன்லாம் சொல்லலாம். ஏன்னா இப்போ அந்த டெக் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் ஒரு தனி கம்யூனிட்டியே இருக்குது. ஸோ அதில் வந்து விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் ரொம்ப சுப்பீரியரான ஒரு இந்த ரிவ்யூலாம் சொல்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ A2D நந்தா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த வரிசையில் அவங்களுக்கு முன்னாடியே வந்து சுதர்சன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக் இந்த லைனில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஒரு பர்சன். ஒரு ரொம்ப நார்மலாக ஆரம்பித்து ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்யூன் ரிவ்யூ இருந்துச்சுன்றதுக்காக தான் இந்த சேனல் மேலே வந்து பெருசாக வந்து ஆடியன்ஸ் வந்து ரொம்ப நாட்டம் செலுத்த ஆரம்பித்தாங்க. இது காலப்போக்கில் தான் இது வேறு மாதிரி வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஆனால் டெக் பாஸில் இந்த விதிவிலக்கெல்லாம் இல்லாமல் ஒரு ரிவ்யூ வந்து காசை வாங்கிட்டு ஒரு ஃப்ளாட்டாக ஒரு ஜென்யூன் ரிவ்யூ மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே தான் வந்து சர்ச்சையே ஆரம்பிச்சிது இது ஆக்சுவலாக. ஸோ இதுதான் காலப்போக்கில் ஒரு பிரச்சனையாகவும் ஆரம்பிச்சிது. ஆனால் இவர் என்ன சொன்னார்னா இதுலேருந்து வெளியே வந்தார். ஒரு பகிரங்கமாக ஒரு வீடியோ வெளியிட்டார். எனக்கு வந்து இந்த மாதிரி பெய்ட் ரிவ்யூஸ் பண்ணுறது பிடிக்கல, அதனால் நான் அந்த டெக் பாஸ்லேருந்து வெளியே வந்து டெக் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வந்து தனியாக ஆரம்பிக்கிறாரு. இந்த கட்டத்தில் தான் இந்த ஆஹா கிரியேட்டர்ஸ்னு சொல்லிட்டு தனியாக இருந்தாங்க. அவங்க தான் டெக் பாஸோட ஓனர்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது எல்லாமே வந்து சுதர்சனோட கைட்லைன்ஸ் தான் நடந்துச்சு, இதில் வந்து முழுக்க சுதர்சனுக்கும் பங்கு இருக்குது. இப்போ வந்து அவர் எனக்கு எதுவும் தெரியாத மாதிரி வந்து நாடகம் ஆடுறாரு தான் வந்து இவங்க வந்து சில ஆடியோஸ் வந்து வெளியிட்டாங்க. அதில் வந்து முழுக்க தெரிஞ்சுது சுதர்சனோட கைட்லைன்ஸ் படி தான் இது எல்லாமே நடந்திருக்கு. அதாவது பெரிய பிராண்ட்ஸ் கிட்ட வந்து பேரம் பேசுகிறதா இருக்கட்டும், அவனை வந்து கம்மியாக தந்தா அவனை வந்து வேறு மாதிரி லாக் பண்ணி நீ இன்னும் அமௌண்ட்டு அவனை வந்து கொஞ்சம் காய விடுங்க, அவன் இன்னும் அமௌண்ட் தருவான், அந்த மாதிரி வந்து டெக்னிக்கலாக இவர் தான் வந்து நிறைய விஷயங்களை வந்து முன்னோடியாக கொண்டு போயிருக்காரு. இதை தான் அவங்களும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கான்ட்ரவர்சி ஆச்சு. வந்து முழுக்க ஒரு மணி மைண்டடாக, ஏன்னா வந்து ரொம்ப அதிகமான பணம் புழங்கக்கூடிய ஒரு சொசைட்டியாக வந்து அந்த டெக் கம்யூனிட்டி வந்து இருந்தது. ரொம்ப அதிகமாக கிட்டத்தட்ட அவருக்கு வர வேண்டிய பணமே கிட்டத்தட்ட ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து எனக்கு வரணும் அப்படின்ற மாதிரி வந்து அலிகேஷன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் தணிஞ்சிருந்துச்சு. இதுக்கு இடையில தான் நமக்கு வந்து இந்த ரிதன்யான்ற பொண்ணோட அந்த விவாகரத்து இஷ்யூ, அந்த சூசைட் இஷ்யூ வந்து நமக்கு போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சர்ச்சையில் வந்து மாட்டிருக்காரு. சுதர்சன் அப்படிங்கிற ஒரு பிரபல யூடியூபராக இருக்கிறாரு. ஒரு பிரபல யூடியூபராக இருக்கிறாரு. இவருடைய மனைவி பேர் வந்து விமலா தேவிங்கிறவர் தான் அவங்களுடைய மனைவி. இவர் மனைவி 2 பேரும் மருத்துவமனையில் சேர்ந்து வேலை செய்யும் போது தான் காதலிச்சிருக்கிறாங்க. பிறகு 2 பேரும் காதல் திருமணம் தான் செஞ்சுருக்காங்க. திருமணம் செய்யும் போதே வந்து 30 பவுன் தங்கமும் அதே போல் 5 லட்ச ரூபா பணம் இதுதான் வந்து அவங்க வந்து கேட்டு கொடுத்த வரதட்சணையாக கொடுக்கப்பட்ட இல்லை. திருமணம் செய்யும் போதே இதெல்லாம் கொடுத்து தான் திருமணம் பண்ணியிருக்காங்க. இதுக்கிடையில் என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய அந்த டெக் பாஸ் கம்பெனி வெளியில் வந்து தனியாக டெக் சூப்பர் ஸ்டார் தனியாக ஒரு யூடியூப் சேனல் தொடங்கும்போது ஏற்கனவே இவர் மேலே இந்த கான்ட்ரவர்சிஸ்லாம் அடிபட்டதுக்கப்புறம் பெரிய அளவிலான வருவாய் வந்து அந்த ஒரு புதுசா சேனலில் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து முன்பு போன அளவுக்கு பெருசாக இல்லை. இந்த நிலையில் தான் அவர் வந்து என்னென்னா ஒரு புதுசாக ஒரு வீடு ஒன்று கட்டுறாரு. வீடு கட்டும்போது இவருக்கு வந்து கிட்டத்தட்ட பணம் வந்து போதிய அளவில் இல்லை. ஏற்கனவே வந்து இவங்க 30 பவுன் போட்டு வந்தாலும் ஒரு 20 பவுனை விற்று தான் அந்த வீடுகள்லாம் கட்டியிருக்கிறாரு. இந்த விஷயம் தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது அவர் வந்து வீட்டில் வந்து எனக்கு வந்து கூடுதலாக வீடு கட்டுறதுக்கு பணம் வேணும், இதுக்கெலாம் கடன்லாம் நிறையா இருக்குது, இதெல்லாம் பண்ணணும், எனக்கு கூடுதலான பணம் வேணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க மனைவி இடத்துல வந்து நீங்கள் வந்து வரதட்சணையாக ஒரு 10 லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த நிலையில தான் வந்து அவர் மேலே வந்து அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பிரச்சனையை தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது 30ஆம் தேதி ஒரு கோயில்கிட்ட வந்து ஒரு பேச்சுவார்த்தை பண்ணுறாங்க. பேச்சுவார்த்தை பண்ணி இப்போ அவங்க வந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணாகவும் இருக்கிறாங்க. ஒரு கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிற நிலையில் எனக்கு வந்து இவங்களை பார்த்துக்கணுன்னா
நீங்கள் இந்த பணத்தை கொடுத்தாதான் நான் உங்கள் பொண்ணை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஆபாசமாக பேசினதாகவும் ஒரு இல்லைன்னா மிரட்டுற துணியில் இவர் பேசியதெல்லாம் வருது. இப்போ ரிதன்யாவது அதுக்கப்புறம் வந்து தான் பெருசாக இருக்கு. இது அதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடியே நடந்து இவர் வந்து எனக்கு நீங்கள் பணம் கொடுத்தாதான் நான் வந்து உங்கள் பொண்ணை பாதுகாப்போம், உங்கள் பொண்ணு என்னோட வாழ முடியும் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கிறாரு. இந்த தான் வந்து ஒரு புகாராக இன்னைக்கு அவங்க மனைவி வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த விஷயத்தில் அவங்க கொடுத்துருக்க அவங்க பெற்றோருடைய பேர் என்ன, சுதர்சனுடைய பெற்றோர் பேர் மாலதி, சுதர்சன், அவங்க மாமனார் மாமியார், இவங்க 3 பேர் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த குற்றச்சாட்டுகள் வச்சுருக்கேன். இப்போ புகார்கள் இந்த நிலையில் வந்திருக்கதை பார்க்க முடியுது. கண்டிப்பாக இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க இதுக்கு முன்னாடியே வந்து இந்த பிரச்சனை ஸோ இதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்குன்றீங்க. இந்த பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததே வந்து நான் ப்ளஸ்ஸாக தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இப்போது ரிதன்யா விஷயத்தில் எடுத்துக்கிட்டாலும் அந்த பெண்ணுக்கு வந்து எங்கே போயிட்டு இதை வந்து அணுகணும் அப்படின்லாம் தெரியல. அந்த பொண்ணு அந்த ஆடியோவிலே நமக்கு நல்லா தெளிவாக தெரியுது. யார்கிட்ட போகிறதுன்னு தெரியல, பெற்றோர்கிட்ட போயிருக்காங்க, இந்த மாதிரி தன்னோட பிரச்சனையை வந்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அப்படிதாம்மா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி வாழுமா அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு மேலே யார்கிட்ட போயிட்டு இந்த பிரச்சனையை வந்து முறையிடுறதுன்னு அந்த பொண்ணுக்கு சுத்தமாக தெரியல. ஸோ அது வந்து அந்த பொண்ணு பேசுகிற வாய்ஸ்லேயே தெரியுது. அதனால தான் இந்த தற்கொலைன்றது வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்டிருக்குன்னே சொல்லலாம். பகிரங்கமாக தெரியுது. இதனால தான் அந்த பொண்ணு வந்து தற்கொலை, இதுக்கு மேலே எனக்கு வழியே கிடையாது அப்படின்ற ஒரு கட்டத்தில் தான் சூசைடுன்ற ஒரு முடிவு எடுத்து அந்த பொண்ணு வந்து போயிருக்காங்க. இதே மனநிலை வந்து பார்த்திங்கன்னா எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடாது. அதாவது நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்றப்போ இது வந்து அடுத்த கட்டமாக யார்கிட்ட கொண்டு போனோம். ஏன்னா ரீசெண்டாக வந்து நிறைய பேர் வந்து இதை பற்றி பேசியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வட்டத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடங்கிடுறீங்க, உங்களுக்கான சோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் எடுத்து கொண்டு வரணும். இப்போது மாமனார் வீட்டையோ இல்லை வந்து இப்போ பிறந்த வீட்டையோ வந்து தாண்டி உங்களுக்கு வந்து எந்த உலகமும் கிடையாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இதுக்கு மேலே நம்ம எங்கே போகிறது, நம்ம வாழ்க்கை வந்து ஒரு இடத்துல வந்து அப்படியே நின்றுது, இதுக்கு மேலே எங்கே போகிறதுன்னு தெரியல. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த திருப்பூர் பெண்ணுடைய அந்த கொலைக்கு அப்புறம் நடந்த அந்த தற்கொலைக்கு அப்புறம் நடந்த ஒரு உரையாடல்கள் இவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கும். கண்டிப்பாக அதுதான் பார்க்குறோம். ரிதன்யா விஷயத்துக்கு அப்புறம் நிறைய சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து சோசியல் மீடியாவில் இயங்குறவங்களுக்கு தெரியும் சமூகம் வந்து இந்த விஷயத்த எவ்வளோ தூரம் இருக்குது, இந்த வரதட்சணை கொடுமை அப்படிங்கிறது எவ்வளோ கோரமானது, எவ்வளோ வடிவமாக இன்னைய வரை இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. நான் வந்து நான் சின்ன வயதாக இருக்கும்போது நான் ஒரு இன்சிடென்ட் கேள்விப்பட்டிருக்கிறேன். எந்த அளவுக்குன்னா, ஒருத்தர் தன்னுடைய மகளுக்கு வந்து திருமணம் பண்ணணும், இது மாதிரி காசு கேட்குறாங்க, கொடுக்க முடியலை அப்படின்னோடனே அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பஸ்ஸுக்குள்ள போய் ஆக்சிடென்ட் ஆகிக்கிறாரு. பஸ்ஸுக்காரன் நம்ம உயிரிழந்தால் காசு கொடுப்போம்னா அதை வச்சு பொண்ணுக்கு திருமணம் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அந்த நம்பிக்கையில் போய் விழுந்திருக்கிறாரு. பின்னாடி இது விசாரணையில் இந்த விஷயங்கள்லாம் தெரிய வந்து அது உண்மை கிடைக்காம போச்சு. இப்படி ஒரு சூழல் இருந்துச்சு. இன்றைக்கி அதெல்லாம் மாறி இருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது தான் இன்றைக்கி படித்தவங்க மத்தியில் இருக்கா உசிலம்பட்டி, இந்த 18 பட்டி, இந்த மாதிரி கிராமங்களில் தான் வரதட்சணைக்கு பயந்துட்டு இந்த குழந்தைய கள்ளிப்பால் ஊற்றி கொள்வது இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இன்றைக்கி அதெல்லாம் ஒரு படித்தவங்கள்ட்டே இருக்குதா அப்படிங்கிற ஒரு பெரிய அதிர்ச்சி இருந்துச்சு. இன்றைக்கி இந்த பெண்ணு ரிதன்யாவுடைய விஷயத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய விழிப்புணர்வு வந்திருக்குது. அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கி இவங்க வெளியில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதை இன்னொன்று நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஒரு செய்திகள் என்ன வருதுன்னா, சுதர்சன் இப்போ தலைமறைவாயிருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வருது. இதில் இன்னும் ஒரு சில பேர் வைக்கலாம். பொதுவாக வந்து இந்த வரதட்சணை விஷயமா பற்றி பேசும்போது ஒரு கணவரை பிடிக்கலைன்னா உடனே பெண்கள் கையில் எடுக்கிற ஆயுதமாக இந்த மாதிரி வரதட்சணை கம்ப்ளைண்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை மிஸ்யூஸ் பண்ணுறாங்கிற ஒரு பார்வை இருக்கு. ஆனால் இன்னைக்கு அந்த ஒருவேளை அந்த மாதிரி அதுக்கான முகாந்தங்கள் இருக்குதா அப்படின்றது தெரியல. ஏன்னா இந்த பெண் வந்து ஏற்கனவே காதலிச்ச ஒரு நண்பராக இருக்கிறாங்க, ஒரு 4 வருஷமாக 2 பேர் சேர்ந்தா இருக்கிறாங்க. இப்போ இந்த நிலையில் இந்த புகார்கள் வெளியே வருது அப்படின்னா ஒருவேளை ரிதன்யா விஷயத்துக்கு அப்புறம் உண்மையாகவே நம்மளும் வெளியே வந்து சொல்லலாம் அப்படிங்கிற ஊக்கத்தில் வந்திருக்குதா, அல்லது இது வந்து ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக அவர் மேலே போடப்படுதா அப்படின்றத விசாரணையில் தான் பார்க்க முடியும். பொதுவாக ஒரு நியூஸ் வந்துருச்சு, இவர் மேலே ஒரு புகார் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனாலே நம்ம ஒரு குற்றவாளியாக பார்க்க முடியாது. இல்லை, விசாரிக்கட்டும். விசாரணைக்கு அப்புறம் இப்போ வந்து விசாரணைக்கு அப்புறம் தான் இது வந்து ஜோடிக்கப்பட்ட கேஸா இல்லை வந்து உண்மையில இதில் வந்து உண்மை இருக்கான்றது அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய போகுது. அதனால் விசாரிக்கும் போது தான் அதுக்கு அடுத்த கட்ட இல்லை. ஏன்னா இவர் வந்து ஒரு மணி மைண்டட் ஆளாக தான் இருக்க முடியும். இந்த கேஸுக்கு ஏன் முகாந்தம் இருக்குன்னு நமக்கு நம்பிக்கை நம்மளே நம்ப தோணும்னா, இதுக்கு முன்னாடி அவர் வந்து மணி மைண்டடாக இது மாதிரி ஃபேக்கான பொருட்களை விற்றுருக்கிறாரு. இந்த மாதிரி பணத்துக்காகவே பல ஸ்கேம் மாதிரியான சில விஷயங்களை ஒரு பணமாயிட்டு பண்ணவராக இருக்கிறாரு. இந்த மணி மைண்டட் ஹிஸ்ட்ரியெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த குற்றச்சாட்டுக்கு முகாந்திரம் இருக்குமோ அப்படின்னு சந்தேகம் தோணுது. ஏன்னா பொதுவாக சமூகத்தில் இன்னைக்கு பல இடங்களில் இன்னைக்கு நிறைய பேர் எனக்கும் இந்த பிரச்சனை நடந்திருக்கு, நானே எதிர்கொள்கிறேன் அப்படின்னு பல பேர் சொல்கிறத பார்க்கும்போது இவருடைய ஹிஸ்ட்ரியோட பார்க்கும்போது இதுக்கு முகாந்திரங்கள் இருக்குமோ அப்படின்னு நம்ம கருதுகிறோம்.
ஆனால் இந்த புகார்கள்ங்கிறது உண்மையானதா அல்லது இவர் வந்து அவர் மேலே ஒரு மிஸ்யூஸ் பண்ணுறதுக்காக இந்த வழக்கை பயன்படுத்துகிறாங்களா அப்படின்றத வரக்கூடிய விசாரணைகளை தான் நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். எனவே நம்ம வந்து ஒரு குற்றச்சாட்டை ஒரு புகார்கள் வருதுங்கிறத வச்சு நம்ம ஒரு குற்றவாளியாக ப்ளேம் பண்ண விரும்பல. என்ன விஷயங்கிறத நம்மளும் அடுத்தடுத்து இந்த வழக்கு விசாரணைகளை தான் நமக்கு இது தெரிய வரும். கண்டிப்பாக.